வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுதலும் கூட. சரிங்க, இன்றைய வீடியோ பதிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள். அந்த நாளுக்காக வேண்டி எல்லாரும் விரதம் இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஒரு நாள் விரதமா தைப்பூசம் ஒரு நாள் விரதமா நம்ம வந்து எப்படி முருகப்பெருமானை நினைச்சு விரதம் இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப அவசியமா அன்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை பத்தியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே சமயம் தைப்பூசம் என்றாலே வந்து பழனிமலை இல்லையா? பழனிமலைக்கு சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து நீங்க தியானம் செய்து முருகப்பெருமானை வேண்டிட்டு நிச்சயமா வந்தே ஆகணும். அப்படி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேறும். அப்படி என்ன இடம், அந்த இடத்தை பத்தி நீங்க இந்த பதிவுல வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாரும் வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் தட்டிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சண்முக கவசம் பகை கடிதல் என்னுடைய குரலில் வேணும்னு ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. நீங்களும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக முடிந்தால் நாளையே வந்து சண்முக கவசம் பகை கடிதல் என்னோட குரல் பதிவாக வந்து வீடியோ பதிவு கொடுக்குறேன். தைப்பூசம், தை மாதத்துல பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தைப்பூசமாக வந்து நம்ம எல்லாரும் வழிபாட்டு முறையை செய்துட்டு இருக்கோம். இந்த நாளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஆதிபராசக்தி எனவும் ஞானவேலாகிய வேலானது முருகப்பெருமானும் கொடுத்த ஒரு அற்புதமான திருநாள். வள்ளியை மனம் முடிந்த ஒரு அற்புதமான திருநாள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாள்ல நாம முருகப்பெருமான முழு உள்ளன்போட விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள், விண்ணப்பங்கள், நம்ம வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும். உங்களுடைய எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் ஆகணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இது போன்ற பல வேண்டுதலுக்கு ஒரு அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு விரத முறை நாட்களில் நம்ம வந்து தைப்பூச நாளை சொல்லலாம். தைப்பூசம் வந்து எல்லா திருக்கோவில்களும் மிக விமர்சையான முறையில் பூஜை முறைகள் நடந்தாலும் தைப்பூசம் அப்படின்னாலே வந்து பழனிமலை தான். பழனி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு கையில் காப்பு கட்டி மாலை போட்டுக்கிட்டு காவடி எடுத்து மக்கள் வந்து நடப்பாதையே செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தைப்பூச திருநாள். இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் தைப்பூச திருநாளில் வந்து முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக எல்லாரும் போவாங்க இல்லையா? இந்த திருநாளில் கண்டிப்பாக வந்து பழனிமலைக்குன்னு இல்லை, எல்லா திருக்கோவில்களுக்கும் மாலை அணிந்து போகிறவங்க போவாங்க. இதில் வந்து ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 48 நாட்கள் விரத முறை இருந்துகிட்டு இருக்கீங்க, 21 நாட்கள் அப்படின்னு 9, 6 நாள் அந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்போ விரத முறையை நம்ம இருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு நாள் விரதம் இது எதுவுமே என்னால் முடியலங்க, ஒரு நாள் விரதமாவது இருக்கலாமா நினைக்கிறீங்களா? தாராளமாக நம்ம தைப்பூசத்தன்னைக்கே இருக்கலாம். இப்போ அந்த ஒரு நாள் வந்து மாலை போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க, காப்பு கட்டலாமான்னு கேட்குறீங்க. ஒரு நாள் விரதமாக நீங்கள் காப்பு வேணால் கட்டிக்கோங்க, மாலைன்றது குறைஞ்சது ஒரு 9 நாட்களாவது நம்ம போட்டுக்கணும். அதனால ஒரு நாள் காப்பு வந்து கட்டிட்டு நீங்கள் காலையில் வந்து நேரமாக காப்பு கட்டிக்கிறீங்க, அன்று முழுவதும் நீங்கள் விரதம் இருந்து பூஜை முறை முடிச்சுட்டு இரவே நீங்கள் வந்து அந்த காப்பை கட்டிடலாம். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்றையிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 3 நாட்கள் நீங்கள் வந்து மாலையும் போட்டுக்கலாம், காப்பும் கட்டி உங்கள் வழிபாட்டு முறையை செய்யலாம். ஏதாவது ஒரு வேளை உணவை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு, இல்லை 2 வேளை உணவை அந்த மாதிரி தவிர்த்துட்டு கூட இந்த தைப்பூச விரத முறையை முருகப்பெருமானுக்காக இருந்து நீங்கள் நல்ல உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றலாம். தைப்பூசத்தன்று நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அன்று கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சிருங்க. வீட்டில் வந்து படையல் போடுவாங்க, சக்கரை பொங்கல், வடை, பாயசம் இதெல்லாம் செய்து முருகப்பெருமானுக்கு படையல் வந்து நம்ம போட்டு வழிபாட்டு முறை வீட்டில் முடிச்சுட்டு, கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலோ இல்லை பெரிய பெரிய முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தலங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டில் நம்ம தினம் வந்து வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் வீட்டில் வழிபாடு முறையை முடிச்சிருங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பூஜை முறையை முடிச்சுட்டு என்னுடைய விரதத்தை விடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே நிதர்சனமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அன்று முழுவதும் நாம் உபவாசமாக இருக்கும். வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால ரொம்பவே கூட்ட நெரிசல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு கோவிலுக்கு போனோம்னா நமக்கு தெரிஞ்ச கதை தான். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் பூஜையை சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா நம்ம கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு அங்கேயே நம்முடைய விரதத்தை வந்து விட்டுடலாம். அதனால கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் திரும்பவும் சமைச்சு அதுக்கப்புறமா நம்ம விரதத்தை விடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால முடிஞ்சவரை வீட்டில் உங்களுடைய பூஜை முறை முடிச்சுட்டு போகிறது தான் ரொம்பவே நல்லது. காவடி எடுக்கிறவங்களா இருந்தால் அதே தான், வீட்டில் எப்போவுமே வந்து படையெல்லாம் போட்டு காவடி எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வச்சு வீட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா? அதன்படியே நீங்கள் வந்து இந்த பூஜை முறையை செய்து முடிச்சிருங்க. அன்று வீட்டில் பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்கரை பொங்கலோடு சேர்த்து
தயிர் சாதமோ செய்யுங்க. என்ன காரணம் அப்படின்னா, வள்ளலார் அவர்கள் வந்து தீபஜோதியில் ஐக்கியமான ஒரு அற்புதமான திருநாள். வடலூர்ல வந்து வெகு விமர்சையான முறையில் பூஜை முறைகள்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த வள்ளலார் அவர்களை வழிபாட்டு முறையை நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டில் அன்னக்குறை என்பதே இருக்காது. அதனால கொஞ்சம் தயிர் சாதம் செய்து நீங்கள் வீட்டில் வந்து தீபம் ஏற்றும் போது பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த மந்திரத்தை தாரக மந்திரத்தை நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றி வழிபாட்டு முறையை முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த தயிர் சாதத்தை ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதனால சக்கரை பொங்கல், வடை, பாயசம், தயிர் சாதம்னு வீட்டில் நீங்கள் வந்து சாமிக்கு படையல் வச்சுட்டு அதை உங்களால் முடிஞ்சு ஒரு 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக அன்று பால் அபிஷேகம் வீட்டில் இருக்கக்கூடிய சாமிக்கும் நம்ம செய்யணும். கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டாவது வாங்கி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய செய்ய நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்து கரைஞ்சு போயிடும். முருகன் வந்து நமக்கு அவ்வளோ மனமுகழ்ந்து அருளை வந்து வாரி வாரி வழங்குவார். படிக்க வேண்டிய மந்திரம் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஏன்னா சங்கல்பம் வந்து எடுத்திருப்பீங்களா, வேல்மாறல் படிக்கணும், சஷ்டி கவசம் படிக்கணும், வேல் விருத்தம் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பீங்க. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தாரக மந்திரமாக வந்து ஒரு லட்சம் முறை நம்ம வந்து சொல்கிறது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக இடும்பன் கவசம் படிங்க. நம்ம ஏற்கனவே நம்ம தைப்பூச விரத முறையில் வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். இடும்பன் கவசம் நிச்சயமாக எல்லாரும் பாராயணம் செய்யுங்க. ஏன்னா இது நம்ம காவடி எடுத்துகிட்டு போனாதானா அப்படின்னு கிடையாது. ஏன்னா தைப்பூசம் என்றாலே காவடி தான் எல்லாரோட நினைவிலுமே வரும். அந்த காவடியை நமக்காக கொடுத்து நம்ம கர்ம வினைகள் குறைக்கிறதுக்காக நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னா இடும்பன் ஐயா தான். அதனால் இடும்பன் கவசம் கண்டிப்பாக பிரத்யேகமானது. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைனாலும் தைப்பூச தண்ணிக்கு படிக்க மறந்துடாதீங்க. அன்று இடும்பன் அவர்களை நினச்சி நீங்கள் வந்து இடும்பன் கவசம் பாராயணம் செய்த பிறகு முருகப்பெருமானோட எல்லா வகையான மந்திரங்களுமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாராயணம் செய்யுங்க. அதிலே வந்து பழனி தலத்துக்குரிய திருப்புகளை மட்டும் ஒன்று விடாமல் எல்லாமே பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அவனிதழிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அந்த பாடல், அதோட ஆறுமுகம் 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 என்று பூதி இந்த திருப்புகள், இந்த 2 திருப்புகளும் நீங்கள் பாட பாட முருகன் அப்படியே மலை மேலே இருந்து இறங்கி உங்கள் மடியில் வந்து அமர்ந்துடுவார். அதனால் மறக்காமல் இந்த 2 திருப்புகளும் பாராயணம் செய்யுங்க. நிறைய வேலைகள் இருக்குது, என்னால் நிறைய மந்திரங்கள் பாராயணம் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க. 2 திருப்புகள் பாராயணம் செய்தாலே போதுமானது. மனம் உகழ்ந்து நல்ல முருகனை வந்து நினச்சி கண்களில் நீர் பெருகி முருகனை மனசுக்குள்ளே வச்சு இந்த பாடலாம் நீங்கள் பாராயணம் செய்து பாருங்களேன். அப்படி ஒரு பேரானந்தமாக இருக்கும். விரதம் இருந்து நம்ம அன்று முழுவதுமே முருகனுக்காகவே சரணாகதி அடைந்த ஒரு அற்புதமான திருநாளாக இந்த தைப்பூச திருநாள் உங்களுக்கு அமையும். முருகனும் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கேட்டதை கேட்டவனுமே அருளை வந்து வாரி வழங்குவார். சரி, இப்போ நான் சொன்ன இவ்வளோ மந்திரங்கள் பாடல்கள் எல்லாம் எனக்கு வந்து என்னால் முடிஞ்சதை நான் பாராயணம் செய்கிறேன். இது ஏதோ ஒரு மந்திரம்னு சொன்னீங்களே, அது என்ன மந்திரம்னு கேட்குறீங்களா? வேறு என்ன மந்திரமாக இருக்க போது? முருகா என்ற நாமம்தான். மு என்றால் முகுந்தனை குறிக்கும், ரு என்றால் ருத்ரனை குறிக்கும், கா என்றால் பிரம்மதேவாவை குறிக்கும். மும்மூர்த்திகளையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் முருகா என்ற நாமத்தை நாம் சொன்னால். நான் எதனால் இந்த ஒரு நாமத்தை 1,00,000 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு நிமிஷத்தில் 108 முறை சொல்லிடலாம். அப்போது எத்தனை நிமிஷம் எத்தனை அவர் நீங்கள் முருகனுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு நீங்களே கணக்கெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து, அபிஷேகம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து, சாமி கோவிலுக்கு போயிட்டோம், வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிற நேரம் முழுக்கவே நம்மளுடைய சிந்தனைகள் வேறு எங்கேயும் அகலாதவாறு நம்ம முழுக்க முழுக்க முருகனையே சரணாகதி அடையணும் அப்படின்னா முருகா 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 முருகான்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்களேன். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ளே பிறக்கும். ஏன்னா அன்று முழுவதும் எதுவுமே சாப்பிடாம இருந்தாலும் அன்னைக்கு முழுக்க உடம்பு எப்படி ஒரு எனர்ஜியாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா அந்த முருகா என்ற நாமம் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கும். எந்த மந்திரமே என்னால் பாராயணம் செய்ய முடியல, நிறைய வேலைகள் இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, வெளியே போக வேண்டியது இருக்குது, கோவில் வேலைகள் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருந்தால் இப்போ நாம் வந்து வேல்மாறல் எடுத்தோம் அப்படின்னா கவனம் சிதறாமல் பாராயணம் செய்யணும். சஷ்டி கவசமும் அதே போல தான். ஆனால் முருகா என்ற நாமத்திற்கு எந்த விதமான விதிமுறைகளுமே இல்லை. நம்ம எந்த இடத்த வேலை செய்துட்டும் வந்து முருகனுடைய நாமத்தை சொல்லலாம். மனசுக்குள்ள ஒரு சங்கல்பம் வைங்க, இன்று முழுவதுமே நான் முருகான்ற நாமத்தை 1,00,000 தடவைக்கு மேலே சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் எடுத்து நீங்கள் பாடு சொல்லிகிட்டே இருங்க. முருகன் என்னடா இது, என்னவோ தெரியலையே, என்னுடைய பேரை இவ்வளோ நேரம் வாய்வையாமல் இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னு, என்னமா உனக்கு வேணும் அப்படின்னு நிச்சயமாக முருகன் வந்து உங்களை கேட்பார். ஒரு சக்தி வாய்ந்த முருகா என்ற நாமத்தை அன்று முழுவதும் இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனோட அருள் பரிபூர்ணம் நம்ம எல்லோருக்கும் உண்டு. ஒரு நாள் விரதம் இருந்து தைப்பூச விரதம் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக
நல்ல முறையில் இருந்து முருகனோட அருளை வந்து கை நிறைய வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்து முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். சரி, இப்போது பழனிக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, முருகனோட அருளை வந்து முழுமையாக பெற்றுட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அது எந்த இடம் தெரியுமா? பழனிமலைக்கு திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சில விதிமுறைகள் உண்டு. கண்டிப்பாக நம்ம முதல்ல பழனி முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி இடும்பன் மலை ஏறி இடும்பன் ஐயாவை வந்து மனசார வழிபாடு செய்துட்டு வரணும். ஏன்னா இடும்பனை வழிபாடு செய்தாலே நமக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்து நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது இடும்பன் ஐயா வந்து நமக்கு எந்த விதமான தடையின்றி அவருடைய அருள் நமக்கு கிடைக்க அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார். அதனால முடியும் நினைக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் முதல்ல வந்து இடும்பன் மலை ஏறி இடும்பன் ஐயாவை முதல்ல வந்து பார்த்து தரிசனம் பெற்றுருங்க. அதன் பிறகு திரு ஆவினன்குடி முருகப்பெருமானை நீங்கள் வந்து பார்க்கணும். திரு ஆவினன்குடியில் பார்த்தது பிறகு நீங்கள் வந்து கிரிவலம் வரணும். கிரிவலம் வரும்போது சித்தமார்கள் எல்லாரும் இருப்பாங்களே, கிரிவலம் வந்த பிறகுதான் நீங்க மலை ஏறி போய் பழனி ஆண்டியை வந்து நீங்க பார்க்கணும். இப்போ மலை ஏறக்கூடிய வழி 2 வழிகள் உண்டு. ஒன்று யானைப்பாதை வழி, இன்னொன்று வந்து நேரடியாகவே படி ஏறி போய் பார்க்குற வழி இருக்கு இல்லையா. 2ல் எந்த பக்கம் நீங்கள் போனாலும் சரி, முதல்ல மலை ஏறிறீங்களா, போயிட்டு வரிசையில் நின்று நல்லபடியாக நீங்கள் பழனிமலை ஆண்டவனை வந்து என்ன கோலத்தில் இருந்து நமக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, எல்லாமே சிவார்ப்பணம்ன்ற மாதிரி எல்லாமே முருகன் செய்ய. அவர் எந்த கோலத்திலேருந்து நமக்கு தரிசனம் கொடுக்கணுன்றது அவர் தானே முடிவு பண்ணுவார். அதனால் ராஜ அலங்காரமாக இருந்தாலும் சரி, பழனி ஆண்டியாக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாருமே என்கிட்ட கேட்குறது என்ன, பழனி ஆண்டி சிலை இன்னும் வரலீங்களா அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் நம்மக்கிட்ட இல்லை. பழனி ஆண்டி வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு முறையாக செய்யலாம். எப்படி இருந்தால் என்னங்க, முருகப்பெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு. அதனால் எல்லாருடைய மனசுலையும் பழனி ஆண்டி வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டார். அதனால சிறப்பான முறையில் போய் சாமியை நல்லபடியாக நீங்கள் தரிசனம் செய்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து படி வழியாக இறங்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் யானை வழிபாதையாக வந்து இறங்கினாலும் சரி, நிறையா படி ஏறி வந்து கரெக்டாக நடுவு பாதையில், அதாவது மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் நடுவு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் உண்டு. அங்கே வந்து இடும்பன் ஐயாவுக்கு ஒரு கோவில் உண்டு. அந்த கோவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சன்னிதானம் உண்டு. அங்கே குராமரமும் உண்டு. அந்த குராமரத்துக்கு பக்கத்தில் தான் முருகப்பெருமான் சன்னிதானம் உண்டு. அங்கே நீங்கள் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து நீங்கள் தியானம் செய்துட்டு வரணும். அந்த குராமரத்துக்கு பக்கத்தில் நீங்கள் அமர்ந்து நீங்கள் தியானம் செய்துட்டு வரணும். இது எத்தனை பேர் நீங்கள் இது வரைக்கும் பழனிமலைக்கு சென்று நீங்கள் இந்த வழிபாட்டு முறை செய்துட்டு வந்திருக்கீங்க? நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் சொல்கிறேன். அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சது பிறகு நாங்கள் இது வரைக்கும் போயிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் அங்கே போய் நின்று பார்த்துட்டு வேணால் வந்திருக்கோம், நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தியானமா அதெல்லாம் நாங்கள் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் பழனிமலைக்கு சென்றீங்க அப்படின்னா நிச்சயமாக குராமரத்துக்கு பக்கத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது அங்கே அமர்ந்து நீங்கள் தியானம் செய்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அங்கே நீங்கள் முருகனிடம் சொல்லிட்டு வாங்க. மலை இறங்குறதுக்குள்ளே அந்த வேண்டுதலுக்கான ஒரு பலனை வந்து முருகன் கொடுத்துருவார். இது எதனால் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சகோதரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நடந்த அற்புதம் தான் இது. அவங்க இது வரைக்கும் நிறைய முறை பழனிமலைக்கு போயிருக்காங்க. ஆனால் இப்போ கடைசியாக வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு திரும்ப வரும்போது அங்கே கோவிலுக்கு சும்மா சாதாரணமாக தான் அங்கே உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர், அந்த கோவில் அர்ச்சகராக இருக்கிறவர், அவராக தானாக வந்து இந்த சகோதரிக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா இது வரைக்கும் எத்தனையோ பேர் வராங்க, யாராவது ஒரு சிலர் மட்டும் தான் இங்கே வந்து முருகனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்துட்டு போகிறாங்க. ஆனால் அது அவங்க தெரிஞ்சு செய்தாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடமா பழனிமலைக்கே வந்து சென்றால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அவை அனைத்துமே இந்த இடத்துல இருக்குன்றத வந்து ஒரு சிலரால் மட்டும்தான் உணர முடியுது அப்படின்னு சொல்லி அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து கோவில் அர்ச்சகராக தான் இருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் மூலமாக அவர் வந்து குடும்பத்தையே விட்டுட்டு வந்துடுறாரு. அதாவது கோவிலுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து அந்த கோவில் அங்கே கீழே தளத்தில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் வந்து ஏதோ அவரால் முடிஞ்ச வேலை வந்து அவர் செய்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு சம்பளம் வந்து ஒரு 300 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவருக்கான செலவுக்கு வந்து அந்த பணம் வந்து பத்தவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை செய்தாலுமே அந்த பணம் வந்து அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பணம் வந்து போதவில்லை. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சரின்னு ஒரு நாள் மலைக்கு மேலே போயிட்டு முருகப்பெருமானை பார்த்து வணங்கிட்டு, நான் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாமே விட்டுட்டு வந்துட்டேன், நீயே கதின்னு வந்திருக்கேன். ஆனால் நான் என்ன உழைச்சாலுமே எனக்கான கிடைக்கக்கூடிய அந்த பணம் வந்து என்னுடைய செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, எனக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போகுது முருகா அப்படின்னு பழனிமலை முருகப்பெருமானை பார்த்துட்டு திரும்ப கீழே இறங்கி வரார்.
வரும்போது இங்கே நான் சொன்னேன் குராமரம்னு சொன்னேன், அந்த இடத்துல முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்றாரு. இவருடைய வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்கிறாரு. எனக்கு இதுக்கப்புறம் என்னமோ மனசு ரொம்ப வெறுத்து போகுது முருகா, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் முறிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப மனசு வெறுத்து அவர் அழுது முருகனிடம் சொல்லிட்டு அங்கேருந்து மலை இறங்குறாரு. இறங்க கூட இல்லை, அதற்குள்ளே அவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. என்னென்னா, நீங்கள் இது வரைக்கும் கீழே பிரகாரம் பார்த்துட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் இல்லை, இப்போ நீங்கள் குராமரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னிதானத்தையே நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்காக மாதம் இவ்வளோ அப்படி ஒரு 2000 அந்த மாதிரி அவருக்கு மாதம் சம்பளம் போட்டு அவருக்கான வேலையுமே கையில் கொடுத்துட்டாங்களாம். இதை அந்த கோவில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய அவரே இதை வாய் திறந்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு சக்தியானது அங்கே இருக்குது. எல்லாருமே அறக்க பறக்க போய் சாமியை பார்த்துட்டு வந்துடும், என்னென்னமோ எல்லாருமே ஒரே நேரத்தில் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே சொன்னால் ஒன்றும் இல்லை அந்த நேரம் சாமி காதில் விழுதா இல்லையா, ஏதோ ஒரு மன சிந்தனைகளில் பாதி ப்ளஸ்ஸாக இருக்கும், பாதி மைனஸாக போகும். ஆனால் எல்லாத்தையும் விட ஒரு நிம்மதியாக அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் இருந்து முருகனிடம் சொன்னால் நிச்சயமாக அந்த வேண்டுதல் முருகனிடத்தில் போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் அங்கே பனிமலைக்கு மேலே ஏறி இறங்கி வர வழியில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பனிமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் முருகனை நினச்சி தியானம் இருந்துட்டு நீங்கள் வாங்க. இப்போ இந்த பழனிமலை சம்பந்தமான ஒரு பதிவிலே உங்களுக்கு சொல்கிற ஒரு பெரிய வாய்ப்பு முருகன் கொடுத்ததுனால உங்களுக்காகவே முருகன் இதை பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு பதிவாகவும் நீங்கள் நினச்சி கண்டிப்பாக இதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி பாருங்கள். இன்றைய வீடியோ பதிவில் நிறைய அற்புதமாக இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், இந்த தைப்பூச விரத முறையை நல்ல முறையில் இருந்து உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அடுத்து வர அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.